மாமா ப்ளீஸ் மாமா, ரவி ஒன்னும் பண்ணிடாதீங்க மாமா. ரவி இல்லாம என்னால வாழ முடியாது மாமா. எங்களை பிரிச்சிடாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா. மாமா ரவி வேண்டாம் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, ரவி அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. டேய், விஜயவாடால இருந்து எங்க பொண்ணை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க. நீ ஆம்பளதான். இப்ப நீ இவ கைய புடிச்சிட்டனா இவளை இங்கேயே விட்டுட்டு போற. தொட்டு பாரு, தொட்டு பாருன்னு. விஜயவாடா, ஓங்கூர், நெல்லூர், சித்தூர், கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், திருச்சி தாண்டி நான் மதுரைக்கு வந்திருக்கேன்னா எனக்காக ஒருத்தன் பிறந்திருக்காங்கிறது தெரியாதா? அப்படின்னா இப்ப எவனோ ஒருத்தன் வந்து உன்னை காப்பாத்துவான்னு சொல்ல வர. கூப்பிடுற அவன, கூப்பிடு. கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறதுக்கு அவன் என்ன உன்ன மாதிரியும் அள்ளக்கைக்கு மாதிரியும் சாதாரண ஆள் நினைச்சியாடா? ஹீரோ. அப்படியா? எப்படா வருவான்? எங்க இருந்து வருவான்? பூமியை பொளந்துகிட்டு வருவானா இல்ல ஆகாசத்தை கிழிச்சுக்கிட்டு வருவானா? எப்படா வருவான்? பூமியை பொளந்துகிட்டு வரத்துக்கும் வானத்தை கிழிச்சுக்கிட்டு வரத்துக்கும் நான் என்ன பழைய ஹீரோ நினைச்சியாடா? ஃபர்ஸ்ட் டைம் மதுரைக்கு வந்திருக்கீங்க. கார் வாடகை, டீசல் பில்லு, டிரைவர் பேட்டெல்லாம் கொடுத்துட்றேன். நம்ம ஊர்ல இருட்டு கடல்வா ரொம்ப ஃபேமஸ். சாப்பிட்டு கிளம்புறீங்களா? இல்ல வேலை வெட்டியை விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், என் தம்பியோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போவேன்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா கல்யாணத்தை நீங்க சந்தோஷமா பார்த்துட்டே போலாம். சாரிடா ரவி, நைட்டு நல்லா தூங்கிட்டதுனால கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். தொடச்சுக்க. இப்போதானடா இவ்ளோ பாசமா எடுத்து சொன்ன. கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டு போங்கடா. என்ன சரி, உங்க இஷ்டம். It's a normal one, and the memory will be used by 66%, and it will be optimized as the network manager. இவன் பேசி பேசியே சாவடிச்சிருவானே. The power, and it has 3 modes: sleeping, normal, and custom. இவன் டார்ச்சருக்கு வெளில போறதே பெட்டர். Hi. Hey, what's going on? Chatting, huh? As usual. What happened to her? I don't know. Hi. ஹாய். என்னாச்சுடி உனக்கு? மூடு சரியில்லை. ஏண்டி டாடி எதுவும் ஃபீஸ் அனுப்பலையா? ஒருத்தன் என் பின்னாடி 3 வருஷமா சுத்திட்டு இருக்காண்டி. இன்னைக்கு ஓகே சொல்லலன்னா அவன் செத்து போயிடுவேன்னு மிரட்டுறான். இவ்வளவு சுமாரா இருக்கிற உனக்காகவே ஒருத்த சாகுறேன்னு சொன்னானா? என்ன பாரு, எவ்வளவு அழகா இருக்க. என்ன பாக்குறதுக்கே பயப்படுவாங்க தெரியுமா? அட, இவ இவ்வளவு அழகா இருக்காளே, நமக்கெல்லாம் மடிய மாட்டாளான்னு ஏங்குவாங்க. தேவதை மாதிரி இருக்காளே, கண்டிப்பா இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்னு யோசிப்பாங்க. சோ பொறந்தா என்ன மாதிரி அழகான ஃபிகரா பொறக்கணும், இல்லனா பொறக்கவே கூடாது. என் ப்ராப்ளம் உங்ககிட்ட சொன்னது நீ சால்வ் பண்ணுவேன்னு நினைச்சு அதை விட்டுட்டு என்ன இந்த மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்க. சுஷிலா, லவ்ல 2 விதம் இருக்கு. ஒன்னு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்,
இட்ஸ் an ஆக்சிடென்ட். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது நடக்கும். அது ஏன்னா உனக்கெல்லாம் டிமாண்ட் கம்மி. என்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு செகண்ட் டைப், லவ் அட் லாஸ்ட் சைட். லாஸ்ட் சைட்டா? எஸ், லாஸ்ட் சைட். ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கும். அப்படியே செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு இந்த பெஸ்ட் பேரை நான் சூஸ் பண்ணிப்பேன். உனக்கு பிடிக்கலனால சூஸ் பண்ணிப்பியா? இங்க பார் சுஷீலா, இந்தியாவை பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து படிக்கிறோம். இது நமக்கு பிடிச்சிருக்கா? இருந்தாலும் படிக்கிறோம்ல. சினிமால வர ஹீரோஸ் எல்லாரையும் நமக்கு பிடிச்சிருக்கா? இருந்தாலும் பாக்குறோம்ல. லைஃப் கூட அப்படித்தான். ஒருவேளை உனக்கும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்ததுன்னா? எனக்கா? அதெல்லாம் சான்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் மீட்லயே இந்த சந்தியாவை இம்ப்ரெஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல செல்லம். என்ன மாதிரியே யோசிக்கணும், என்ன மாதிரியே பேசணும். இந்த சரௌண்டிங்லயே அந்த மாதிரி யாரும் இல்ல. அப்படி பார்த்தா நீ சொல்றது நல்லாதான் இருக்கு. என்னோட அழகு ஸ்டைலு பந்தாவை மூட்டை கட்டிட்டு விடாம நான் அவனை துரத்தி லவ் பண்ணுவேன். சரி, உன் விஷயத்துக்கு வரேன். சாகரேன்னு சொல்றவன் எப்பவும் சாக மாட்டான். ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறதுக்கு இது ஒரு ட்ரிக். அவ்வளவுதான். So chill. Come on, let's go party and pizza. Ready? எடுடி. இந்த போட்டோ எடுத்துட்டு போலனா எங்க அம்மா என்ன நம்ப மாட்டாங்க. இந்த 2 இயர்ஸ் நான் எங்கேயும் ஊரை தான் சுத்திட்டு வந்தேன்னு நினைப்பாங்க. அவ்வளவு நம்பிக்கை என் மேல. கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வா. ஹாய், ஐ லவ் யூ. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? ஏன் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டியா? திடீர்னு ப்ரப்போஸ் பண்ற? உன்னை எனக்கு பிடிக்கணும்ல? பிடிக்கணுமா? இப்போ இந்தியால ஃபேமிலிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து வேலை பார்க்கறதும் படிக்கிறதும் நமக்கு விருப்பமா? இருந்தாலும் செய்யறோம்ல. சினிமால நடிக்கிற எல்லா ஹீரோவையும் நமக்கு பிடிச்சிருக்கா? இருந்தாலும் பார்க்கல. உங்களை எனக்கு பிடிச்சிருந்தாலும் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யூஸ் இல்ல சார். 3 வருஷமா என் பின்னாடி ஒருத்தர் சுத்துறான். 3 வருஷமாவா? அப்புறம் அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் சுத்த விடலான்னு. எதுக்கு? அவர் லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்கணும்ல. எல்லா சிரிக்கீங்களும் இப்படிதான் இருக்காளுங்க. இங்க பாரு, லவ் பண்ணும்போது எல்லா பொண்ணுங்களும் எல்லா பசங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, உனக்கு தான் அவனை பிடிக்கல, என்ன லவ் பண்ண? வா. நோ 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 நோ. எனக்கு அவரை பிடிக்கும். டேய் சீனு, ரொம்ப ஃபாஸ்டா தான்டா இருக்கா. இங்க வா, வால் ஒத்துக்கிட்டா. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு கொல்ல பிரியும். தேங்க்ஸ் ஃபார் தி கிஃப்ட். நிஜமாவே என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் கொடுத்தேன். அந்த புக்ல என்னதான் இருக்குமோ. ஹே, யூ நோ சம்திங்? சில பேர் கூட ஜர்னி செமையா போர் அடிக்கும். எப்படா நம்ம ஊருக்கு போய் சேருவோம் அப்படின்னு இருக்கும். ஒரு சில பேர் கூட ஜர்னி செம ஹாப்பியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்குள்ளேயுமா ஊர் வந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ என் கூட சேர்ந்து வரது எப்படி தோணுது உனக்கு? ஆரம்பமே இப்படி சொதப்பதேன்னு தோணுது. அதாவது சீக்கிரமாவே ஆரம்பிச்சா அது சீக்கிரமாவே முடிஞ்சிரும் இல்லையா? I like your timing. Thank you. It's okay. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த சீட்ல நானே உட்காந்துக்கிறேன். அப்ப நான் எங்க உட்கார்றது? ஃளைட் வேணும்னா ஓடிட்டு வரட்டுமா? இந்த பஞ்ச் டேல கேட்டு சிரிக்கிறியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. பாருங்க சார், புரிச்சுக்கோங்க ப்ளீஸ். இங்க பாருமா, கடவுள் ஒண்ணு தேவதை மாதிரி படைச்சிருக்கான். என்ன டம்மி பீஸா படைச்சிட்டான். என்ன மாதிரி நீயும் உன்ன மாதிரி நானும் ஆக முடியாது. உனக்கு அந்த சீட்டை ஒதுக்கி இருக்காங்க, எனக்கு இந்த சீட்டை ஒதுக்கி இருக்காங்க. அவங்க உங்க சீட்ல தான் உட்காரணும். ப்ளீஸ் கிவ் மை சீட். கொள்ள கத்திரிக்கோ போய் தொலை. நாட்டி கேர்ள். நான் யாரதையும் பயன்படுத்த மாட்டேன், என்னது பயன்படுத்தினாலும் ஒத்துக்க மாட்டேன். திரும்பவும் பஞ்சா? இதுக்கு அசந்தா எப்படி? இப்படி ஏகப்பட்டது கைவசம் இருக்கு. மை நேம் இஸ் பிளாட்டினம் மணி. பிளாட்டினம்ங்கிறது புனை பெயரா? இல்ல, இண்டஸ்ட்ரியில என் பெட் நேம். கொடுத்தாங்களா? இந்த உலகத்துல யாரும் பட்டம் தர மாட்டாங்க, நாமளா தான் எடுத்துக்கணும். ஐ அம் அப்கமிங் ரைட்டர். சாகர வயசு ஆயிடுச்சு, அப்கமிங்னு சொல்றீங்க? ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவன் சில பேருக்கு பிரேக் கொடுக்கறான். ஓ, ஏஜுக்கும் டேலண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல இல்ல. இந்த பொண்ணுங்க எல்லாருமே நாம நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்ல. கண்ண மைய பூசிக்கிட்டு, உதட்டுல சாயத்தை தடவிக்கிட்டு, தலைக்கு குலுக்கி நடந்தா எல்லாரும் விழுந்துடுவாங்கங்கிறது அவங்க அபிப்பிராயம். ஆனா அது என்கிட்ட நடக்காது. ஏன் முடியாத? நோ 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 நோ. ஃபீல் ஃப்ரீ, நோ டாக்ஸ். இறங்கி வா, இருக்கு.
பொண்ணுங்கன்னா உனக்கு பிடிக்காதா? யார் சொன்னது? பொண்ணுங்கன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? செல்லம். சரியான பொண்ணு நீ பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு உன்னை பார்த்துட்டு இருக்கானா? இந்த பொண்ணையாவது நீ இவ்வளவு நெருக்கமா பார்த்திருக்கியா? இதுவே உன் ஆயுசுக்கும் போதும். சரி. மணி சார் எல்லாம் முடிஞ்சுதா? பரவாயில்ல ஓரளவுக்கு. மணி சார் எங்க? பிளாட்டினம் மணிக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர். என்னடா இவன் எதுக்கும் அசர மாட்டேன்றான். கார்த்திக், ஃப்ளைட் நைட் உனக்கு என்ன தோணுது? சீக்கிரம் கொண்டு வந்தாங்கன்னா சாப்பிட்டு தூங்கணும்னு தோணுது. உனக்கு? ஃபுல்லா அடிச்சிட்டு மட்டை ஆயிலான் இருக்கு. உனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, 2 பெக்ஸ் ஓட்கா, ஜின், ரம், விஸ்கி மிக்ஸ் பண்ணி. சந்தியா எனக்கு வேண்டாம். ஆசைய பாரு, ரெண்டும் எனக்கு தான். என்ன சொல்ற? டெய்லி 2 கட்டிங் போட்டாதான் தூக்கமே வரும். இதெல்லாம் எதுக்கு சந்தியா? விட்டுடு. நீ ஒரு பொண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அப்படிங்கறியா? சரி விட்டுடலாம். கேன்சல் சந்தியா கேன்சல். சந்தியா எனக்காக உன் பழக்கத்தை திடீர்னு விட்டுறணும்னு அவசியம் இல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல. உன் கூட பேசிட்டு வரதுலயே ஒரு கிக் இருக்கு. இன்னில இருந்து நான் சரக்கு அடிக்கிறத விட்டுறேன். மூவ். Okay, ma'am. ஹாப்பி? ஐயே, அட்லீஸ்ட் குட் கேர்ள்னாவது சொல்லக்கூடாதா? இவனை என்னதான் பண்றது? Oh, thank you. Veg or non-veg, sir? சந்தியா சந்தியா என்ன? ஃபுட் வந்துச்சு, சாப்பிடலாமா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு பசியே எடுக்கல, நீயே சாப்பிடு. 1 வெஜ். Thank you. Welcome, sir. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஒரு பொண்ணு பசிக்கலன்னு சொன்னா அவ கோவத்துல இருக்கான்னு அர்த்தம். சமாதானப்படுத்த தெரியாதா? தெரியும். இப்ப எதுக்கு கோவமா இருக்கேன்னு கேட்டா ஒரு காரணம் இல்ல, 1000 காரணம் சொல்லுவேன். கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ணா நீ கன்வின்ஸ் ஆயிடுவியா? சோ வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட். அதுக்கு பதிலா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குனா உடம்பாது நல்லா இருக்கும். சும்மா சொன்னேன், சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. சந்தியா. நீயே நல்லா தின்னுட்டு தூங்கு. சாரி சொல்றேன்ல. அட இத வாங்குனதே உனக்காக தான். சாப்பிடு. உன்னை பார்க்க சின்ன குழந்தை மாதிரியே இருக்க. சாப்பிடு. வெரி குட். கார்த்திக், எங்க அம்மா அப்பாக்கு அப்புறமா எனக்கு நீ தான் ஊட்டி விட்டுருக்க. தேங்க்ஸ். அப்படியா? ஏய் சீனு, நில்லு. நில்லுடா. ஏய் சீனு, சொல்றல. நில்லு. ஏய் சீனு, நில்லுடா. அந்த முயலை புடிச்சு கொண்டு போய் கொடுத்து அப்படியே மயக்கிருப்பே அவளை. இல்ல, முயல் கறினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தின்னுட்டேன். தின்னுட்டியா? அங்கேயும் சேம் ரியாக்ஷன். சாப்பிட்டுட்டீங்களா? எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வந்தது? நீங்க எல்லாம் மனுஷங்க தானே? அழகா புசு புசுன்னு இன்னோசென்ட்டா. அது பாவம் தானே? முயல் கறினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. போது நிறுத்துங்க. துள்ளி விளையாடுற மானு, மரத்துக்கு மரம் தவற குரங்கு, நன்றி உள்ள இருக்கிற நாய். நாயா? நீங்க எதையும் விட்டு வைக்க மாட்டீங்கல்ல? இதுக்கு மேல என்னால எதையும் காது கொடுத்து கேட்க முடியாதுங்க. வாய மூடு. இது என்னங்க கதையா இருக்கு? நான் என்னமோ உங்களை சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்க. நான் சொல்றேன், அடுத்த ஜென்மத்துல நீ முயலா தான் பிறப்ப. ஒன்னும் யாராவது அடிச்சு சாப்பிட தான் போறாங்க. என்ன சாப்பிடுறது நீங்களா இருந்தா I'll be the very happy rabbit. I hate you.
இப்படிப்பட்ட ஜென்மங்கள்லாம் ஏன் பூமியில பிறக்குதுன்னே தெரியல. மூச்சம் பாரு. ஐ ஹேட் ராபிட்ஸ். ஐ லவ் ராபிட்ஸ். குட் மார்னிங் டாட். குட் மார்னிங் பேபி. சார் சிகரெட்டா? காஃபி குடிக்கிறியாமா? மேட்ச்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால இந்த ஊர்ல இவ்வளவு அழகான பொண்ணு இருப்பான்னு தெரியாம போச்சு. இன்னையில இருந்து மேட்ச் மட்டும் இல்ல, அந்த பொண்ணு இப்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ஸ் தான், அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல. சிரிச்சிட்டு இருக்காங்களேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. மோசமான ஃபேமிலி, ஒரே பொண்ணு போட்டு தள்ளிடுவாங்க. அது பார்த்தாலே தெரியுது. உனக்கு தெரிஞ்சதை பத்தி சொல்றா. தினமும் உன் கடையில தானே வந்து சிகரெட் வாங்குற, சும்மா சொல்றா. பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க அழகா இருக்கீங்க, கண்டிப்பா விழுந்துருவாங்க. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது நீங்களா கூட இருக்கலாம் சார். போதும்டா. இது பத்தாதுங்க, என்கிட்ட இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஆ? அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அக்கா அப்படியே நில்லு. ஏய், இப்ப வைக்கா. எதுக்குடா? சொன்னதை செய்க்கா. என்னடா அதெல்லாம்? முள்ளுக்கா. எடுத்து ஓரமா போட்டுருக்கலாம்ல. எனக்கு தெரியாம போச்சேக்கா. ஏண்டா தம்பி இப்படி இருக்க? நீ இருக்கல்லக்கா. தம்பிக்கு அக்கானா உயிர், அக்காவுக்கு தம்பி தான் வாழ்க்கை. எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் போவாங்க. சினிமா, பார்க்கு, பீச்சு, பிக்னிக்கு. சார், சிகரெட்டுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டீங்க. தினமும் வரேன்னு சொன்னலடா, விடு, அக்கவுண்ட்ல வச்சுக்கோ. இத்தனை சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டானே. என்னடா சைஸ் சின்னதா இருக்கு? எனக்கு பெருசா வேணும், இல்லனா நீயும் இருக்க மாட்டோம், உன் கடையும் இருக்காது. என்னடா இது? ஒருத்தனையும் காணும், பால் மட்டும் வந்து விழுகுது. ஃபுட்பால்னா ஒண்ணு இல்லடா, காலை வச்சு எட்டி உதைக்கிறது. பால உதைச்சது நான் தான். உனக்கு என்ன தகுதி இருக்குன்ற பால உதைச்ச? வயிறு முட்டை பானிபூரிய தின்னு பண்ணி மாதிரி உடம்பு வளர்த்தா மட்டும் போதாதுடா பேப்பையில. ஃபுட்பால் என்ன சைஸ்னு தெரியுமா? எப்படி உதைக்கணும்னு தெரியுமா? ஃபுட்பால்ல எத்தனை பிளேயர்ஸ் ஆடுவாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? அப்பா என்ன சார் இது? கால் கிட்ட பால் வந்தது, எட்டி உதைச்சேன். பயமுடா தடி தாண்டவராயா. காலு கிட்ட வந்தா பால உதைப்ப, பெட்ரூம்குள்ள வந்தா வேலைக்காரிய தடவியா? சார் சார் நீங்க ரொம்ப பேசுறீங்க சார். ரொம்ப என்னடா ரொம்ப பேசுற? முளைச்சி 3 இலை விடல, என்னடா சாரு மோரு? என்ன நம்பி என்கிட்ட 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சாருன்னு கூப்பிடலாம். நீ யாரா என்ன சாருன்னு கூப்பிடுறதுக்கு? உனக்கு சூடு சொரண மானம் ரோஷம் இருந்தா ஃபுட்பால கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பால தொடு, புரிஞ்சுதா? என்னடா லுக்கு? அடிச்சிருவியா? அப்பாவோட வந்தாலும் சரி, மாமாவோட வந்தாலும் சரி, அண்ணன் கூட வந்தாலும் சரி, அக்கா கூட வந்தாலும் சரி, எனி டைம் அகாடமி. அடிச்சு மூஞ்ச கொன்னு போட்டுருவோண்டா ராஸ்கல். ஓஹோ, இந்த பொண்ணுங்களே இப்படிதான், கடி ஜோக் சொன்னாலே விழுந்துருவாளுங்க. என்னங்க சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? நம்ம விஷயம் வீட்டுக்கு கூட தெரியாது. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஐ மேக் வெரி குட் காஃபி. காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வாங்க. ஹலோ, உன்னோட காஃபி குடிக்கிறதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல. அப்படியா சொல்றீங்க? ஐயோ, நேத்து கூட விஸ்கி வச்சிருந்தேன், ராத்திரி அடிச்சிட்டேனே. ப்ளீஸ், நான் உங்களுக்கு கவனிச்சிட்டு தான் இருக்கேன். எதுக்காக என் பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. உனக்கும் எனக்கும் ஒத்தே வராது. ஏன்? எதுக்கு? உன்கிட்ட காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா மச் பெட்டர். ஆனா நான் காரணம் சொல்லணுமே. நான் ஏதோ டைம் பாஸுக்கோ, எனக்கு வேலை வெட்டி இல்லாமலேயோ உன் பின்னாடி சுத்தல. உன்னை பார்த்த உடனே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ என் லவ்வை ஏத்துக்கிட்டா உன் அப்பா அம்மா உனக்கு கொடுக்குற பாசத்தை விட நான் அதிகமா கொடுப்பேன். என்கிட்ட பிடிக்காத விஷயம் இருந்தா நான் மாத்திக்குவேன். உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் இருந்தா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். எது எப்படியோ உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கு.
என்ன பத்தி என்ன தெரியும்னு என்ன லவ் பண்றீங்க? என்னோட கேரக்டர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கோவம் ரொம்ப வரும், அடம் பிடிப்பேன், ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. நான் நினைச்சது எனக்கு கிடைக்கலனா அப்செட் ஆயிடுவேன், சத்தம் போடுவேன். இதெல்லாம் உங்களால தாங்க முடியுமா? இதெல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னோட வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? பிடிக்காததுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா உண்மையான காதல் இங்க வரணும். மனசுக்கு பிடிச்சா வாழ்நாள் முழுவதும் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். நீ என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க. என்ன நீங்க மார்னிங்ல இருந்தே நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன். எதிர்க்கு வந்தா மூஞ்சி திருப்பிக்கிறீங்க, நான் சிரிச்சா கூட சீரியஸா பாக்குறீங்க. இங்க பாருங்க, என்ன பிடிக்காதவங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், அவங்கள பார்க்கவும் மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி. நீங்க ஆம்ல தைரியமா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்ல. லைஃப் லாங் உங்களுக்கு டைம் இருக்கு. ஹாப்பியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே? ஹலோ மிஸ்டர் சிடிமோஞ்சு கார்த்திக். என்ன? என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். அதுக்காக என்ன அவாய்ட் பண்ணாதீங்க, அப்புறம் நான் அழுதுருவேன். சாரி பாஸ். என்னடா சாரி? பார்த்து வரமாட்ட? எந்த ஊர் உனக்கு? சொல்றா. ஏய், சாரி சொன்னல. என்னடா சாரி? சாரி சாரி, பார்க்கல பார்க்கல. இப்ப சூடு. ஃபைட்டா? யார் அனுப்பிச்சது? என்ன அடிக்க சொல்லி அனுப்பிச்சது யாரு? யாருன்னு கேக்குறான்ல. சின்ன வயசுல இருந்தே மணிரத்னம் படங்களை பார்த்து ஊட்டின்னா செடி மலை பசுமையா இருக்கும்னு நினைச்சேன். இங்க வில்லனுங்க கூட இருக்கீங்களாடா? இப்ப ஊட்டிய கூட எடுத்துட்டீங்களாடா? மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா? மிஸ் பண்ணிட்டேன். இப்ப சொல்லு, என் செல்லம், என்ன அடிக்க சொல்லி அனுப்புனது யாரு? சொல்ல மாட்டியா?
வசந்தி 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 ஆன் தி ஸ்பாட் இப்பவே என் கூட வரதுக்கு சம்மதமா? ஏய் உட்காரு பேசலாம். பேச்சு கீச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. கூலா ரொமான்டிக்கா போயிட்டு இருந்த லவ் ட்ராக்ல நீங்க ஆக்ஷனை கலந்துட்டீங்க. நான் ஒரு தடவை ஆக்ஷன்ல இறங்கிட்டா எதிரில் இருக்கிறவனுக்கு ரியாக்ஷன் கொடுக்க கூட டைம் தர மாட்டேன். வசந்தி நீ சரின்னு சொன்னா இன்னைக்கு சாயந்தரமே நம்ம கல்யாணம். அவ வரமாட்டா. நான் உன் கூட வரேன் கார்த்திக்.